எல்லாருமே சுயநலம் அப்படின்னு இல்லாதவங்க இந்த உலகத்தில் யாருமே கிடையாது இல்லைங்களா? நீங்கள் வேறு யாராவது சுயநலமாக இருக்கான் அப்படின்னு சொல்லி திட்டிருப்பீங்க. அப்படி இல்லைன்னா உங்களை யாராவது சுயநலக்காரன் அப்படின்னு சொல்லி திட்டி கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லைங்களா? எல்லாருக்குள்ளேயும் ஒரு சுயநலம் இருக்க தான் செய்யுது. சரி, சுயநலமாக இருக்கிறது நல்லதா கெட்டதா? சில பேர் என்னோட வாழ்க்கைக்கு நான் சுயநலமாக தான் இருக்கணும், இந்த காலகட்டத்தில் சுயநலமாக இருந்தால் தான் வாழ்க்கையை நடத்த முடியும் அப்படின்றது சில பேரோட கருத்து. சில பேர் சுயநலமாக இருந்து என்ன பண்ண போகிறான், சுயநலமாக இருந்து அவன் போக போகிற காலங்கள் கட்டத்தில் யாராவது கூட இருப்பாங்களா, இல்லை ஏதாவது உதவி தான் பண்ணுவாங்களா? இருக்கும்போது சந்தோஷமாக எல்லாருக்குமே கொடுத்து பழகி போகிற காலத்துக்கு ஒரு நல்ல பேரை சம்பாதிச்சுட்டு போகலாம் இல்லை அப்படின்னு சில பேர் நினைக்கிறாங்க இல்லைங்களா? இந்த மாதிரி 2 தரப்பான மக்களுடைய கருத்து இருக்குது. சரி, சுயநலமாக இருக்கிறது நல்லதா கெட்டதா? அந்த கதையை பற்றி தான் இன்றைக்கி இங்கே பார்க்க போகிறோம். சரிங்களா? அதுக்கு முன்னாடி உங்களோட கருத்து என்ன அப்படின்றத மறக்காமல் இதில் கமெண்ட் பண்ணுங்கள். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஒப்பீனியன் இருக்கும். அது மட்டும் கிடையாது, சுயநலமாக இருக்கிறதுனால உங்களுக்கு என்ன நடந்தது அப்படின்றது நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் அதை படிக்கிற சில பேருக்கு சுயநலமாக இருக்கிறதுனால என்ன நடக்குது, சுயநலமாக இல்லாததுனால என்ன உங்களுக்கு கிடைக்குது அப்படின்றத அவங்க புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். சரிங்களா? சரி, நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற கதை என்னென்னா, சுயநலமாக இருக்கிறது நல்லதா கெட்டதா? ஒரு ஊரில் ஒரு பெரிய மடாலயம் இருக்குது. அந்த மடாலயத்தில் எப்போவும் ஒரு சொற்பொழிவு நடந்துக்கிட்டே இருக்கும். அந்த சொற்பொழிவு ஆற்றுறதுக்காக பெரிய பெரிய பண்டிதர்களெல்லாம் அழைச்சிட்டு ரொம்ப எப்படின்னா புது புது விதமான தலைப்புகளை வச்சு ஒவ்வொரு விதமான ஆலோசனைகள் கூட்டம் அங்கே நடந்துக்கிட்டே இருக்கும். இந்த முறை ஒரு பண்டிதர் வராரு. அவர் சுயநலமாக இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு தலைப்பை பற்றி சொற்பொழிவாற்றுறதுக்காக அந்த மடாலயத்துக்கு வந்திருக்காரு. எல்லா மக்களும் கூடுறாங்க. அவரும் தன்னோட சொற்பொழிவை ஆற்றிக்கிட்டு இருக்காரு. ரொம்ப அழகாகவே அந்த சொற்பொழிவு போய்கிட்டு இருக்கு. அந்த சொற்பொழிவு கேட்டுக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு சத்தம். என்ன அப்படின்னா, ஒரு இளம் வயது ஒரு ஆண்மகன் எழுந்து, நீங்கள் எப்படி சுயநலமாக இருக்கிறதுக்கு கூடாது, அப்படி இருந்தால் மனிதர்களுக்கு மனிதத்தன்மையே இல்லை அப்படின்னு நீங்கள் எப்படி சொல்லலாம், இந்த கருத்தில் எனக்கு உடன்பாடே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து நின்று வேகமாக சொல்கிறான். அதை கேட்ட உடனே பண்டிதருக்கு என்ன சொல்கிறதுனே புரியல. இது வரைக்கும் அவர் சொற்பொழிவாற்ற போன எல்லா இடங்களிலுமே அவர் சொல்கிற கருத்து ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு பாராட்டுக்கள் மட்டுமே வாங்கி பழகிட்டார். திடீர்னு இந்த பையன் இப்படி எழுந்து சொன்ன உடனே அவருக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு புரியல. உடனே அந்த மடாலயத்தோட நிர்வாகிகளை என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த இளைஞனை தனியாக அழைச்சிக்கிட்டு போய் ஏதோ சொல்லி அவனை சமாதானப்படுத்துகிறாங்க. இருந்தாலும் அந்த பையன் சமாதானமே ஆகிறது கிடையாது. அவன் என்ன சொன்னாலும் உங்களோட கருத்தில் எனக்கு உடன்பாடு கிடையாது அப்படின்றத ரொம்ப ஆணித்தரமாக நிற்கிறான். அங்கே இருந்தவங்கெல்லாம் இவரை எப்படிடா சமாதானப்படுத்துறது, பண்டிதரை போய் இப்படி பேசிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் யோசிக்கிறாங்க. இருந்தாலும் இந்த பையன் இப்படி சொல்கிறானே அப்படின்னோடனே பண்டிதருக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. ஏன்ப்பா இப்படி சொல்கிற, எப்படின்னா சுயநலமாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவரும் முடிஞ்ச அளவுக்கு ஏதோ சொல்கிறாரு. இருந்தாலும் அவனோட கருத்தெல்லாம் ரொம்ப உறுதியாக இருக்கான். எல்லா இடங்களையுமே நம்ம சொல்கிறதுக்கு ஆமாம் சரி ஆமாம் சரின்னு கேட்ட உடனே இவன் என்னடா இப்படி இந்தளவுக்கு எடுத்து சொல்லி கூட திரும்பவும் இவனோட கருத்துலேயே ஆழ்த்தனமாக இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த சொற்பொழிவு முடியுது. அந்த பையனும் அந்த இடத்த விட்டு போயிடுறான். அவன் போய் அந்த பண்டிதர் இரவு ரொம்ப உறக்கம் இல்லாமல் இருக்கார். என்னடா இந்த பையன் இப்படி சொல்லிட்டானே, நம்ம சொற்பொழிவில் என்ன குறை இருந்திருக்கும், இவன் யார், என்னோட சொற்பொழிவை போய் இப்படி சொல்லிட்டானே, இவன் யாராக இருக்கும், என்னவா இருக்கும் அப்படின்னு இவருக்குள்ள பல கேள்விகள். அதுக்கான பதில் எங்கே இருக்கும் அப்படின்றதும் அவருக்கு ஒரு கேள்வியே. உடனே என்ன பண்ணுறாருன்னா அந்த மடாலயத்துக்கு போகிறாரு. போனவுடனே அந்த பையனை பற்றி விசாரிக்கும்போது அந்த மடாலயத்தில் இருந்த நிர்வாகிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த பையனா அவன் கொஞ்சம் துருன்னு கொஞ்சம் வாயடிப்பான், அந்த பையன் வேறு யாரும் கிடையாது, இந்த மடாலயத்துக்கு டெய்லியும் பூவும் மாலையும் கட்டி தர பையன், அவன் எப்பவும் இப்படி தான் பேசுவான், நீங்கள் எதுவும் மனசில் வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிர்வாகிகள் சொல்கிறாங்க.
இருந்தாலும் அந்த இவருக்கு பண்டிதருக்கு வந்து ஒரு விதமான யோசனையிலே இருக்காரு. சரி, அவன் எங்கே இருப்பான் அப்படின்னு கேட்குறாரு. உடனே இங்கே பக்கத்தில் இந்த பூக்கடை இருக்கு இல்லையா, அங்கே தான் எங்கேயாவது இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நிர்வாகிகள் போயிடுறாங்க. உடனே இந்த பண்டிதரை வந்து கடத்தெருவுக்கு இறங்கி வராரு. போய் அங்கங்கே போய் பார்த்துக்கிட்டே இருக்காரு. அப்போ அந்த பையன் கிடைக்கிறான். கையில் ஏதோ சுறுசுறுப்பாக எடுத்துக்கிட்டு அவசர அவசரமாக நடந்து வரான். அவங்ககிட்ட போயிட்டு, ஏன் தம்பி நான் பேசின அந்த கருத்துக்கு வந்து உனக்கு உடன்பாடு இல்லைன்னு சொன்னியே, அதுக்கு என்னென்ன தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. உடனே அந்த இளைஞன் என்ன சொல்கிறான்னா, அந்த இது மடாலயத்தில் ஒரு பட்ட மரம் இருக்குது, அதை பார்த்து நீங்கள் கேட்ட கேள்விக்கு இதுதான் விடை அப்படின்னு சொல்கிறான். சொன்ன உடனே சரி, உங்ககிட்ட பேசுகிறதுக்கு எனக்கு நேரம் இல்லை, இப்போ வந்து மடாலயத்தில் பூஜை நடக்க போகுது, அதுக்கு நான் மாலை கொண்டு போய் அவசரமாக கொடுக்க வேண்டிய வேலை இருக்குது, அதனால் நீங்கள் இங்கேயே பொறுமையாக கொஞ்சம் நேரம் காத்துருங்க, நான் போய் மாலையை கொடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் அவசர அவசரமாக அந்த பண்டிதருக்கு பதில் சொல்லிட்டு ஓடி போயிடுறான். பண்டிதருக்கு வந்து ஒரே ஆச்சரியம். நம்ம யாரையும் தேடி வந்ததே கிடையாது, யாருக்காகவும் நம்ம காத்திருந்ததும் கிடையாது, இந்த இளைஞன் போய் நம்மக்கிட்ட இப்படி சொல்லிட்டானே, இவன் என்ன பதில் சொல்கிறது, நம்ம என்ன கேட்குறது, போதண்டா சாமி, உன்னோட விடையே எனக்கு தெரிய வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாரு. இருந்தாலும் அவர் மனசுக்குள்ளே ஒரு சின்ன நெருடல் இருந்துக்கிட்டே இருக்குது. அன்றைக்கு இரவும் அவருக்கு தூக்கம் வர்றதே கிடையாது. சரி, என்னடா பண்ணுறது, இவன் இப்படி சொல்லிட்டானே, என்னவா இருக்கும், என்ன விடை சொல்லியிருப்பான் இவன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஆவலாக இருக்கார். உடனே அந்த நடு ஜாமத்தில் எழுந்து அந்த இளைஞன் வீட்டுக்கு தேடி கண்டுபிடிச்சி போகிறாரு. போய் கதவை தட்டும்போது வந்து அந்த இளைஞன் இல்லை, அவனோட தாத்தா தான் அங்கே இருக்கார். அவங்க தாத்தா கிட்ட போய் அவனோட பேரை சொல்லி, அந்த இளைஞன் வீட்டில் இருக்கானா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அவன் வரத்துக்குன்னா கொஞ்சம் நேரமாகும் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன் என்னாச்சு அப்படின்றாரு. அதுக்கு நீங்கள் ஏன் அவனை தேடி வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. கேட்ட உடனே இந்த மாதிரி சொற்பொழிவு நடந்ததும் அவனுக்கு உடன்பாடு இல்லை அப்படின்றதும், அவனை சந்தித்து அவன் கேட்ட கேள்விக்கு வந்து அந்த பட்டை மரத்தை காட்டினதும் இதையும் சொல்லி முடிக்கிறாரு பண்டிதர். அப்படியா, சரி, அவர் வந்து இந்த கேள்விக்கு விடை தெரியறதுக்கு முன்னாடி நீங்கள் அவனோட கதையை நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கோங்க, அதுக்கப்புறம் அதுக்கான விடை உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாரு இந்த முதியவர். சரின்னு சொல்லிட்டு இந்த பண்டிதரை உள்ளழிச்சு உட்கார வச்சு அவனோட கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அந்த இளைஞன் வந்து 3 வருடங்களுக்கு முன்னாடி அவரோட அப்பா, அம்மா, அவன் 3 பேர் ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு வந்தாங்க. அவங்க அப்பா அம்மா வந்து ரொம்ப நல்லவங்க. அவங்க எப்படின்னா, ஒரு எறும்புக்கு கூட தீங்கு இழைக்காத அந்த அளவுக்கு ரொம்ப நல்ல மனசுடையவங்க. அதனால் ஊரில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து அவரை வந்து ஒரு விதமான எப்படின்னா ரொம்ப நல்லவர் அப்படின்றதுனால சில பேர் வந்து பார்த்த உடனே மரியாதை கொடுப்பாங்க, சில பேர் மனசுக்குள்ளே எந்த மாதிரி ஒரு இளிச்சவாயும் இருக்கவே மாட்டான் அப்படின்ற அளவுக்கும் இருப்பார். அவரை தேடி யார் என்ன உதவி கேட்டாலும் உடனடியாகவே செஞ்சு தர்ற அளவுக்கு அந்த அளவுக்கு நல்லவர் அவர் யார் என்ன கேட்டாலும் கொடுத்துருவார். யாருக்கு என்ன கஷ்டம்னாலும் முதல் ஆளாக போய் நிற்பார். அப்படி இருக்கும்போது ஒரு டைமு அவரோட நண்பருக்கு வந்து ரொம்ப பண கஷ்டம். அவர் ஏதாவது ஒரு தொழிலை தொடங்கி அதில் வர வருமானத்தில் தன்னோட கடனையும் அடைச்சிக்கிட்டு தன்னோட குடும்பத்தையும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போய் கடன் கேட்க போகிறாரு. அவர் கேட்ட தொகை வந்து இந்த இளைஞனோட தந்தைக்கு வந்து ரொம்பவுமே அதிகம். அவர் வந்து அந்த அளவுக்கு பணக்காரராக கிடையாது, ரொம்பவுமே ஒரு இடைநிலையான ஒரு குடும்பத்தை நடத்துபவர். அதனால் அவர் கேட்குற பணம் வந்து அவருக்கு வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்குது. இருந்தாலும் இவர் அப்பா தான் வந்து ரொம்ப நல்லவராச்சே, அதனால் யார்கிட்டயோ கடன் வாங்கி இவருக்கு கொடுக்குறாரு. இவரோட ஒப்புதலால் இவர் தான் ஜாமீன் கையெழுத்து போடுறாரு. அதனால் அவரும் பணம் வாங்கி கொடுக்குறாங்க. இவர் தான் நல்லவராச்சு, அதனால் யார் என்ன கேட்டாலும் வாங்கி கொடுத்துருவார். இவரை நம்பியும் 1 கோடி ரூபாய் கொடுக்க கூட தயாராக இருக்காங்க. அதனால் இவர் எப்படியும் திருப்பி கொடுத்துருவாருன்றது அவங்களுக்கு தெரியும். சரின்னு சொல்லிட்டு அவருக்கு வாங்கி கொடுக்குறாரு. அவரும் தொழில் தொடங்குறாரு. தொழில் தொடங்கின கொஞ்ச நாள்லேயே அதில் பெரும் நஷ்டம். என்னடா பண்ணுறதுன்னு தெரியாமல் விழிப்பிதுங்கி நிற்கும்போது கடைசியாக நம்ம குடும்பத்தை காப்பாற்றி ஆகணுமே அப்படின்றதுக்காக தன்னோட குடும்பத்தோடு சேர்ந்து ஊரை விட்டே போயிடுறாரு. உடனே அந்த கடன்காரன்கள் எல்லாருமே இவனோட தந்தையை பிடிச்சி கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. உன்னோட ஒப்புதல் படி தானே நாங்கள் இவனுக்காக கடன் கொடுத்தோம்,
அந்த பணத்தை இப்போ யார் திருப்பி தருவா, நீங்கள் தான் கொடுத்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு நாள் ஆக ஆக அவருக்கு வந்து இக்கட்டான சூழ்நிலை உருவாக்கிக்கிட்டே இருக்குது. இவரும் 1 மணி நேரம் உழைக்க வேண்டிய இடத்துல இன்னும் அதிகமாக உழைச்சி நிறைய வருமானங்களை தேடிக்கிட்டே இருக்காரு. ஆனால் அந்த கடனுக்கு வந்து அது போதுமானதாக இல்லை. அவரும் என்னென்னமோ பண்ணி பார்த்தாரு. கடைசியில் அந்த கடன்காரங்களோட இழிவான பேச்சுக்கும் ஆளாக நேர்ந்தது. இதை தாங்க முடியாத அவர் என்ன பண்ணுவாருன்னா, அவரும் அவரோட மனைவியும் தற்கொலை செஞ்சு செத்து போயிடுவாங்க. உடனே அந்த பையனுக்கு வந்து தன்னோட வாழ்க்கை இதோடு முடிஞ்சு போச்சு அப்படின்னு இருக்கும்போது அவரோட தாத்தாவோட தூண்டுதல்னாலும் அவங்க தாத்தா இருந்த உறுதுணையினாலும் கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பித்தான். அப்போ இருந்து அவன் புரிஞ்சுக்கிட்டான், இதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையில் யாருக்குமே எதுவுமே செய்யறதுக்கு முன்னாடி நம்ம தெளிவாகணும் அப்படின்றத அவன் வாழ்க்கையில் நல்லாவே கற்றுக்கிட்டான். இதை சொல்லி முடிக்கும்போது வந்து கரெக்டாக அந்த இளைஞன் உள்ளே வரான். வந்த உடனே அந்த பண்டிதருக்கு அந்த இளைஞனை பார்த்த உடனே ஒரு கருணை பிறக்குது. ஐயோ, இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருக்கானே இவன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அந்த இளைஞன் சொல்லுவான், நீங்கள் கேட்ட கேள்விக்கான பதில் தேடி வந்திருக்கீங்களா, இப்போ என்கிட்ட நேரம் இருக்குது, நீங்கள் கேட்க வரீங்களா அப்படின்னு கேட்குறான். சரின்னு சொல்லிட்டு அந்த பண்டிதரும் போகிறாரு. போய் உட்கார்றாரு. உட்கார்ந்த உடனே, அந்த பட்டை மரத்தை நீ எதுக்காக காட்டின, ஏன் உனக்கு வந்து சுயநலம் இருக்கக்கூடாது அப்படின்றத ஏன் நீ வந்து ஒத்துக்க மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. உடனே அந்த பட்டை மரத்தை பார்த்தீங்களா, அந்த மரம் வந்து காஞ்சி குச்சி மாதிரி ஆயிருக்கு. அந்த மரம் ஃபஸ்ட்டு தன்னோட நிலையை உறுதிப்படுத்தியிருக்கணும். உறுதிப்படுத்திக்காமல் பக்கத்தில் இருந்த அந்த பற்று செடிகளுக்கெல்லாம் இடம் கொடுத்துச்சு. உடனே அது என்னாச்சு, அந்த நல்லா இருந்த மரமும் கொடி சுத்தினதுனால எப்படின்னா வேரூன்றி நின்ற மரமும் பட்டு போச்சு. அதை நாடி வந்த கொடிகளும் பட்டு போச்சு. இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, நீங்கள் சுயநலம் இல்லாமல் பொதுநலமாக மற்றவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா முதல்ல நீங்கள் ஸ்டடியாக நில்லுங்க. உறுதுணையாக இல்லாமல் நீங்கள் உங்களோட வாழ்க்கையிலும் சரி, உங்களோட வருமானங்களிலும் சரி, நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்டாக நிற்கணும். அதுக்கப்புறம் தான் மற்றவங்களுக்கு உதவி செய்யணும். அதை விட்டுட்டு நான் வந்து எல்லாருக்குமே சுயநலமாக இருக்க மாட்டேன், எல்லாருக்குமே உதவி பண்ணுவேன் அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்களும் பட்டு போயிடுவீங்க, உங்கள் கூட இருக்கிறவங்களும் பட்டு போயிடுவாங்க. நான் யாருக்கும் உதவி பண்ணக்கூடாது, சுயநலமாக தான் இருக்கணும் அப்படின்னு நான் சொல்ல வரல. முதல்ல நீங்கள் சுயநலமாக இருக்கக்கூடாது அப்படின்னா உங்களோட வாழ்க்கையை நீங்கள் தரமானதாக உயர்த்திக்கோங்க. அதுக்கு அப்புறம் உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு நீங்கள் உதவி பண்ணலாம். சரிங்களா? நான் சுயநலமாக இருக்கவே கூடாது, நான் பொதுநலமாக தான் இருப்பேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த பட்டு போன மரமாக தான் நீங்கள் மாறி போயிடுவீங்க. அதுக்காக தான் அந்த பட்டு போன மரத்தை நான் உங்ககிட்ட காட்டினேன் அப்படின்னு சொல்கிறான் அந்த இளைஞன். அதை கேட்ட உடனே பண்டிதருக்கு அப்போ தான் அந்த பொருளோட அர்த்தம் புரிய ஆரம்பிக்குது. நீ சொல்கிறது உண்மையான ஒரு கருத்தை நான் ஒத்துக்கிறேன். மற்றவங்களுக்கு சுயநலமாக இருக்கக்கூடாது அப்படின்னா முதல்ல உங்கள் வாழ்க்கையை நீங்கள் தரப்படுத்திக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் சுயநலமாக இல்லாமல் பொதுநலமாக யோசிக்கலாம். சரிங்களா? நீங்கள் உங்களோட வாழ்க்கையை தரப்படுத்திக்கிட்டு மற்றவங்களுக்கு பொதுநலமாக நீங்கள் வேலைகளை செஞ்சீங்க அப்படின்னா நீங்களும் சரி, உங்களோட சந்ததிகளும் சரி ரொம்ப நல்லாவே ரொம்ப ஆரோக்கியமான வாழ்க்கையை பெறும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த கதையை முடிக்கிறேன். சரிங்களா? இதிலிருந்து உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும். சுயநலமாகவும் இருக்கணும், பொதுநலமாகவும் இருக்கணும். சுயநலமாக இருக்க வேண்டிய நேரங்களில் எப்படி இருக்கணும் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் உங்களோட பொதுநல வாழ்க்கையை நீங்கள் ஈடுபடுங்க. சரிங்களா? இல்லைன்னா நீங்கள் பட்டு போட மரமாக மாறி உங்களுக்குன்னு உதவி செய்ய யாருமே வரமாட்டாங்க. ஆனால் அந்த இளைஞனோட அப்பா வந்து அவர்கிட்ட நிறைய உதவி வாங்கினவங்கெல்லாம் இருப்பாங்க. அந்த மாதிரி கடன் நெருக்கடியில் அந்த உதவி செஞ்சவங்ககிட்டலாம் போய் பணம் கேட்கும்போது, நீ தான் இளிச்சவாயன், நானும் அதே மாதிரி இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்டு மனம் உடஞ்சி தான் தூக்கில் தொங்குவார். சரிங்களா? இதிலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுது அப்படின்னா, உங்ககிட்ட உதவி கேட்குறவங்க எல்லாருமே வந்து பொதுநலமாக இருக்காங்க அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறது தப்பு. அதே சமயம் இவன் பாரு சுயநலமாக இருக்கான், எந்த உதவியுமே நான் செய்ய மாட்டேங்கிறான் அப்படின்னு நீங்கள் நினச்சாலும் அது உங்களோட தப்பு தான். அவனோட வாழ்க்கையே தரம் தாழ்ந்து இருக்கும்போது நீங்கள் அவன்கிட்ட போய் உதவி கேட்கும் போது அவன் சுயநலமாக தான் யோசிப்பான்.
அவனும் எதுவுமே இல்லாமல் உனக்கு உதவி பண்ணனா பிற்காலத்தில் அவனுக்கு உதவியே இருக்காது அப்படின்றத வந்து முழுமையாக புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? சுயநலமாகவும் இருக்கணும், சுயநலத்தோடு சேர்ந்த பொதுநலமும் இருக்கணும் அப்படின்றத இந்த கதையோட முழுக்க உணர்த்தும் கருத்து. சரிங்களா? இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.